போகர் 7000 முதற்காண்டம். மனதை ஒளியில் வைக்கும் ரகசியம். ஐம்புலன்களை வென்று இறைநிலையை அடைய போகர் காட்டும் வழி. தாமென்றே தியானித்து வாசியை நீ வைத்து தம்பித்து ஓமம் அம்மும் சிவாய நமாவென்று ஓம் என்ற உன்னியை உத்தமிதாய் பதத்தை உறுதியாய் மனந்தன்னை ஓங்கப் பண்ணி ஆமென்று ஐம்புலனை பரிவாய் தள்ளி ஆதி அந்தமில்லா தாயே என்று காமென்று கடாட்சித்து அருள்தாவென்று கருத்தாக மனந்தன்னை ஒளியில் வையே. இந்த பதிவில் போகர் அருளிய ஒரு சக்தி வாய்ந்த தியான முறையை பார்க்கவிருக்கிறோம். இது உங்கள் ஐம்புலன்களையும் அடக்கி மனதை பேரொளியில் நிலைநிறுத்தும் ஒரு இரகசிய நுட்பமாகும். சித்தர்களின் ஞானக்கடலில் நான் ஒரு சிறுதுளி. என் புரிதலில் பிழை இருப்பின் பெரியோர்கள் மன்னிக்கவும். உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி புலன்களை அடக்கி பேரொளியில் நிலைநிறுத்த முடியுமா? அதற்கான சித்த ரகசியத்தை போகர் இந்த பாடலில் உடைக்கிறார். இங்கே வாசியை வைத்து தம்பித்து என்பது பிராணாயாமத்தின் மூலம் மூச்சுக்காற்றை கும்பகத்தில் நிறுத்துவதை குறிக்கிறது. இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மனதை உள்முகமாக்குகிறது. ஓமம் அம்மும் சிவாய நம என்பது சாதாரண மந்திரம் அல்ல. இது உடலின் குறிப்பிட்ட நாடிகளை தூண்டும் பீஜ மந்திரங்களின் தொகுப்பு. ஐம்புலனை தள்ளி என்பது பிரத்யாகாய நிலை, அதாவது வெளியுலகின் கவனத்தை முழுவதுமாக உள்ளே திருப்புதல். இப்படி செய்வதால் மனம் தானாகவே ஒளியில் நிலைக்கும், அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் பிரகாசிக்கும் ஜோதியில் லயிக்கும். இந்த தெய்வீக அனுபவத்தை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்களின் அடுத்த கட்ட தேடலுக்கு உந்து சக்தி. இந்த தியான பயிற்சியின் இறுதி நோக்கம் மன அமைதி மட்டுமல்ல, ஐம்புலன்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு மனதை இறைசக்தியின் ஒளியில் வைக்கும்போது நமது தான் என்ற அகந்தை கரைகிறது. இதுவே குண்டலினி சக்தியாகிய ஆதி அந்தமில்லா தாய் மேலெழும்புவதற்கான முதல் படி. இந்த தொடர்பயிற்சியானது ஒருவரை படிப்படியாக காயகல்ப நிலைக்கு அழைத்து சென்று இறுதியில் பிரபஞ்ச உணர்வோடு ஒன்று கலக்கும் இறைநிலைக்கு வழிவகுக்கிறது. மன ஒளி. நன்றி. ஓம் சிவய நம. வாழ்க வளமுடன்.